நெவாடா பாலைவனம். அங்க யாருக்குமே தெரியாம எல்லா வரைபடங்கள்ல இருந்தும் மறைக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கு. அதோட பேரு ஏரியா 51. ஒரே பேரு தான், ஆனா அதுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற ரகசியங்கள் கணக்கே இல்ல. வாங்க இன்னைக்கு அதோட மர்மங்களை ஒவ்வொன்னா விளக்கி பார்க்கலாம். இது சும்மா ஒரு போர்டுல எழுதி வச்ச வாசகம் நினைக்காதீங்க. இதுதான் ஏரியா 51 சுத்தி இருக்கிற பாதுகாப்போட நிஜமான முகம். யோசிச்சு பாருங்க, ஒரு ரகசியத்தை காப்பாத்த மனுஷ உயிரை விட அதிக மதிப்பு கொடுக்கறாங்கன்னா அந்த ரகசியம் எவ்வளவு பெருசா இருக்கும். ஏன் ஏன் இவ்வளோ பாதுகாப்பு? சரி, முதல்ல நாம பார்க்க போறது இந்த ரகசிய கோட்டையை பத்தி தான். அதாவது ஏரியா 51க்குள்ள ஏலியன் இருக்கா இல்லையான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. ஏன் ஒரு இடத்துக்கு இவ்வளவு பாதுகாப்பு தேவை? நிஜமாவே அங்க என்னதான் நடக்குது? இந்த பூமி மேலேயே மனுஷங்க அவ்வளோ சுலபமாக உள்ள நுழைய முடியாத இடங்கள்ல இதுவும் ஒன்று. பல வருஷமா, ஏன் பல பத்தாண்டுகளா அமெரிக்க அரசாங்கமே இப்படி ஒரு இடமே கிடையாதுன்னு மறுத்துட்டு வந்தது. சும்மா யோசிச்சு பாருங்களேன், ஒரு முழு இராணுவ தலைமை அதிகாரப்பூர்வமாக யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக இயங்கிக்கிட்டு இருந்திருக்குன்னா அதோட அர்த்தம் என்ன? அப்போ சரி, அந்த முள்வேலிக்கு பின்னாடி அப்படி என்னதான் இருக்கு? எதை இவ்வளோ தீவிரமா பாதுகாக்கிறாங்க? ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கதைக்கான ஆரம்ப புள்ளி நெவடா பாலைவனமே கிடையாது. அதுக்கு நாம 1947க்கு போனோம், நியூ மெக்சிகோல நடந்த ஒரு மர்மமான சம்பவத்துக்கு. இங்கே தான் விஷயமே ஆரம்பிக்குது. ஒரே நாளில் அமெரிக்க இராணுவம் தன்னோட கதையை அப்படியே யூட்டன் அடிக்குது. நேத்து பறக்கும் வட்டுன்னு சொன்னவங்க இன்னைக்கு அது வெறும் வானிலை பலூன்னு சொல்றாங்க. இந்த முன்னுக்கு பின் முரணான பேச்சு தான் மக்கள் மனசுல ஒரு பெரிய சந்தேக விதையை விதைச்சது. அந்த சின்ன விதை தான் இன்னைக்கு வரை வளர்ந்து நிற்கிற இந்த மாபெரும் மர்ம மரம். பாருங்க, அரசாங்கம் இப்படி குழப்பமான பதில்களை கொடுத்த உடனே அங்க ஒரு வெற்றிடம் உருவாகிடுச்சு. அந்த வெற்றிடத்தை நிரப்ப ஒரு செம பவர்ஃபுல்லான கதை வந்துச்சு. அது என்னன்னா, விபத்துக்குள்ளான அந்த பறக்கும் தட்டோட பாகங்களை ரகசியமா வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுதான் ஏரியா 51. இந்த கதை கூட காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா மங்கி போயிருக்கலாம். ஆனா 1989ல ஒருத்தர் திடீர்னு மக்கள் முன்னாடி வந்தாரு. அவர் எரிஞ்சுகிட்டு இருந்த இந்த மர்ம நெருப்புல பெட்ரோலை ஊத்துனாரு. அவரோட பேரு பாப் லசார். அவர் சொன்ன கதை ஏரியா 51 நம்ம பார்க்குற விதத்தையே அடியோட மாத்திருச்சு. பாப் லசார் லாஸ் வேகாஸ்ல ஒரு டிவி சேனல்ல உட்கார்ந்து உலகத்தையே அதிர வைக்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒரு ஏலியன் விண்கலத்துல வேலை செஞ்சேன். ஏரியா 51க்குள்ள இருந்த அந்த விண்கலத்தோட டெக்னாலஜியை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றது தான் என் வேலை. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய குண்டு. இங்கே தான் பாப் லசாரோட கதையில பெரிய ட்விஸ்டே இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா கவர்மெண்ட்டே வாயை திறக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி ஏரியா 51க்குள்ள இருக்கிற S4 என்ற இடத்தோட பாதுகாப்பு அமைப்புகளை பத்தி ரொம்ப துல்லியமா சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அவர் படிச்சதுக்கோ இல்ல அங்க வேலை செஞ்சதுக்கோ எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை, எதுவுமே இல்லை. இதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கேள்வி அப்படியே நிக்குது. பாப் லசார் உண்மையிலேயே ஒரு விசில் ஃப்ளோயரா இல்ல மக்களை ஏமாத்துற ஒரு பெரிய கில்லாடியா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிப்போம். ஒருவேளை அங்க பாதுகாக்கப்படுற ரகசியத்துக்கும் ஏலியன்ஸ்க்கும் சம்பந்தமே இல்லைன்னா அந்த உண்மை நம்ம உலகத்தை சேர்ந்ததா? இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, பனிப்போர் காலத்து ரகசியமா இருந்தா என்ன ஆகும்? அப்போ அந்த கேள்வி மறுபடியும் வருது. யுஎஃப்ஓக்கள் இல்லைன்னா மக்கள் வானத்துல பார்த்த அந்த மர்மமான பொருட்கள் எல்லாம் என்ன? எல்லாமே வரும் கண்ணாமூச்சி ஆட்டமா? இதுக்கு அரசாங்கம் சொன்ன பதில் இந்த முழு மர்ம கதையுமே தலைகீழா புரட்டி போட்டுடுச்சு. அதிகாரப்பூர்வ விளக்கம் என்ன தெரியுமா? மக்கள் பார்த்ததா சொன்ன அந்த யுஎஃப்ஓக்கள் எல்லாமே நிஜத்துல மனுஷங்க உருவாக்குன உளவு விமானங்கள். அதாவது U2 ஸ்பை பிளேன், F117 நைட் ஹாக் மாதிரியான ஏர்கிராஃப்ட். சோவியத் யூனியனோட ரேடார்ல சிக்காம இருக்கணும்னு அதோட டிசைன் ரொம்பவே வித்தியாசமா, அது வரைக்கும் யாரும் பாத்திராத மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் சாதாரண மக்கள் அதை பார்த்ததும் இது நம்ம உலகத்து விமானம் மாதிரியே இல்லையேன்னு நினைச்சு ஏலியன் ஷிப்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ஏலியன் வதந்தி பரவுனது அமெரிக்க ராணுவத்துக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சு. சொல்ல போனா சில ராணுவ அதிகாரிகளே பக்கத்துல இருக்கிற பார்க்கு போய் ஏலியன் கதைகளை இன்னும் கொஞ்சம் உசுப்பேத்தி விடுவாங்களாம். ஏன்னா மக்கள் ஏலியன்ஸை பத்தி பேசிட்டு இருந்தா இவங்க ரகசியமா செஞ்சுட்டு இருந்த உளவு விமானங்களை பத்தி யாருமே கண்டுக்க மாட்டாங்க. எவ்வளவு புத்திசாலித்தனமான மறைப்பு பாருங்க. ஆனா இங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். அரசாங்கம் அது ஏலியன் இல்ல, எங்க ஸ்பை பிளேன் தான் உண்மையை சொன்னதுக்கு அப்புறமும் கூட மக்கள் அந்த உண்மையை நம்பல. கட்டுக்கதை தான் ஜெயிச்சது. உண்மைக்கும் கட்டுக்கதைக்கும் நடந்த இந்த சண்டையில சினிமா, டிவி சீரியல்னு பாப் கல்ச்சர் முழுக்க முழுக்க கட்டுக்கதைக்கு தான் சப்போர்ட் பண்ணுச்சு. ஹாலிவுட் இந்த மர்மத்தை சும்மா விடல, நல்ல 2 கையாலையும் பிடிச்சிக்கிட்டாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே மாதிரி படங்கள் எல்லாம் ஏரியா 51 வெறும் ஒரு ரகசிய ராணுவ தளம்னு காட்டாம அது ஏலியன் டெக்னாலஜியோட உலக தலைமையகமே அங்கதான் இருக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. நம்ம காலத்துல இந்த மர்மம் ஒரு புது அவதாரம் எடுத்தது.
2019 நடந்த ஸ்டார்ம் ஏரியா 51 காமெடி தான் இதோட உச்சம். பாருங்க, ஒரு காலத்துல உள்ள போனா சுற்றுவாங்கன்னு எல்லாரும் பயந்து ஒதுங்கின ஒரு ரகசிய ராணுவ தளம் திடீர்னு ஒரு இன்டர்நெட் மீமாவும் எல்லாரும் கூடி திருவிழா கொண்டாடுற இடமாவும் மாறுச்சு. இது எவ்வளவு பெரிய மாற்றம். அப்போ கடைசியா நாம எந்த முடிவுக்கு வர்றோம்? நீங்க பனிப்போர்க்கால ரகசியங்களை நம்புங்க, இல்ல வேற்றுக்கிரகவாசிகளை நம்புங்க, அது உங்க இஷ்டம். ஆனா ஏரியா 51ஓட கதை ஒன்ன மட்டும் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. சில சமயம் ஒரு கட்டுக்கதை அது மறைக்க நினைக்கிற உண்மையை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததா மாறிடும். ஒருவேளை ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கான சிறந்த வழியே அதை விட ஒரு பெரிய பொய்யை எல்லாரையும் நம்ப வைக்கிறதானோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க?